தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு அமைந்த பிறகு எந்த தனியார் நிறுவனங்கள் உடனும் மின்சார வாரியம் நேரடி ஒப்பந்தம் செய்யவில்லை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார். தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு அமைந்த பிறகு எந்த தனியார் நிறுவனங்களுடனும் தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். விவரங்கள். தொழிலதிபர் அதானியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கவும் இல்லை எனவும் அந்த தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் எதுவும் போடப்படவில்லை எனவும் விளக்கம் அளித்து மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கூறின் அடிப்படையில் யூனிட்டுக்கு 7.01 சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னமும் நிலுவையில் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அவர் அறிக்கையில் அதானி அவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்தது போலவும் அதிக விலை கொடுத்து அதானியிடமிருந்து சூரிய ஒளி மின்சாரம் பெற ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பது போலவும் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் கற்பனையான தகவலை கட்டுக்கதை போல் வெளியிட்டு வருவதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதானியை சந்திக்கவும் இல்லை எனவும் அதானி நிறுவனத்துடன் நேரடியாக சூரிய ஒளி மின்சாரம் பெற எந்த விதமான ஒப்பந்தமும் போடப்படவும் இல்லை என்பதை விளக்கமாக இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் நிர்வாக ரீதியாகவும் நிதி நிலைமை ரீதியாகவும் முற்றிலும் சீர்குலைந்திருந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தை அடுத்தடுத்த நிர்வாக சீர்திருத்த மற்றும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம் இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தை தலை நிமிர வைத்திருப்பவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினவும் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இப்படி அடிப்படை உண்மை சிந்தித்தும் இல்லாத பொய் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் அவர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாநிலமும் ஆண்டுதோறும் நுகர்கின்ற மொத்த மின்சாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவு புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற மத்திய அரசினுடைய கட்டாய விதியின் அடிப்படையில் இந்த கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை சேர்ந்த மின்சார வாரியங்களைப் போல தமிழ்நாடு மின்சார வாரியமும் மத்திய அரசினுடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்துடன் மட்டுமே மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் அவர் விளக்கம் தெரிவித்தார். விரிவான அறிக்கையை பொறுத்தவரையில் அவர் கூற வரக்கூடிய விஷயம் என்னவென்று பார்க்கும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் அதானிக்கும் இடையிலான சந்திப்பு இதுவரை நடைபெறவில்லை எனவும் அந்த நிறுவனத்தோடு திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் எதுவும் போடப்படவில்லை என்பதையே விளக்கமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அடிப்படை உண்மையில்லாத பொய் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவது அரசியல் பண்பாடு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.